بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبع بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய நற்காரியங்களை அழித்துவிடக்கூடிய அமல்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக நாம் ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த தினம் நாம் முகஸ்துதிக்காக வேண்டி செய்யப்படுகின்ற அமல்கள், யார் ஒருவர் முகஸ்துதிக்காக வேண்டிய அமல்கள் செய்கிறாரோ அல்லது விளம்பரத்திற்காக ஒரு செயலினை செய்கிறாரோ அது அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய அமல்களை அளிக்கக்கூடியதாக அமைந்துவிடும். நாளை மறுமையுடைய தினத்திலே முஃப்லிஸான ஒரு நிலையினை நஷ்டவாளியாக அடைந்து விடுவான் என்ற செய்தியினை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் பிதஅத் என்கின்ற ஒரு அமலை செய்யக்கூடியவருடைய நிலை, அந்த பிதஅத்தான அமலை ஒருவர் செய்கின்ற பொழுது அவருடைய நற்காரியங்களை அவைகள் அளிக்கக்கூடியது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருன் ஃபஹுவ ரத்துன். ஒரு மனிதர் ஒரு அமலை, ஒரு வணக்க வழிபாட்டினை செய்கின்றார். அவர் செய்கின்ற அந்த வணக்க வழிபாடு நாம் செய்யாத ஒரு வணக்கமாக இருந்தால், நாம் செய்யாத, சொல்லாத, அங்கீகரிக்காத ஒரு செயலாக இருந்தால் அந்த செயல் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். ஒரு மூமினான ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு தீர்ப்பை, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வினை கொடுத்திருக்க அவர்கள் அந்த விடயத்திலே அவர்கள் எந்த ஒரு தெரிவினையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அந்த விடயத்திலே அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அப்படி சொல்லி அடுத்த வசனத்தின் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற பொழுது, ஒமை யஸில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வந்ததன் பிற்பாடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை ஒன்று எமக்கு கிடைத்ததன் பிற்பாடு அதற்கு நாம் யாராவது மாற்றம் செய்வார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள். ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா, அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என சூரா அஹ்ஸாபின் 36வது வசனத்திலே இறைவன் சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தின் 7300வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஃபமன் ஹதஸ ஃபீஹா ஹதஸன் ஃபஅலைஹி. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே புதிதான ஒரு பிதஅத்தை உண்டு பண்ணி விடுகிறாரோ, புதிதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒரு அமலை செய்கின்றாரோ அல்லது அதனை ஏற்படுத்துகின்றாரோ, லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன். அப்படி பிதஅத்தை செய்யக்கூடிய, அந்த பிதஅத்தை உருவாக்கக்கூடிய, ஏற்படுத்தக்கூடியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் உலகத்தார் அனைவரின் சாபமும் ஏற்படும். லா யக்பலுல்லாஹு மின்ஹு ஸர்ஃபன் வலா அத்லா. அப்படி அந்த பிதஅத்தை ஒருவர் செய்வாரேயானால் அவருடைய எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிதஅத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்டிக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே எம்முடைய நல்லறங்களை எல்லாம் அழித்துவிடக்கூடியது. நாம் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகள் செய்தாலும், நாம் எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நற்காரியங்களை செய்தாலும், நாம் செய்கின்ற அந்த அமல்களில் புதிதாக உருவாக்கப்பட்ட பிதஅத்துக்கள் இருக்குமே ஆனால் அவைகள் நாம் செய்கின்ற நல்லறங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அழித்துவிடக்கூடியது. நாளை மறுமையிலே எம்மை முஃப்லிஸான நிலையிலே நஷ்டமடைந்தவர்களாக, நரகவாதிகளாக அவைகள் மாற்றிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் மாலிக் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மன் பிதஅ ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன். ஒருவர் இஸ்லாத்திலே ஒரு பிதஅவை உருவாக்குகிறார் என்றால் யராஹா ஹஸனா, ஒரு புதிய ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி அதனை அழகென அவர் எண்ணுகின்றார். மார்க்கத்தின் பேரிலே ஒரு புதிய வணக்கத்தினை ஏற்படுத்துகிறார். அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தராத ஒரு செயல், ஆனால் அது பார்ப்பதற்கு அழகானதாகவும் செய்தால் நன்மை கிடைக்கக்கூடியவாறும் இருக்கின்றது என்று அவர் எண்ணுகின்றார். ஸஅம, அப்படி ஒரு மனிதர் ஒரு வணக்க வழிபாட்டை செய்தாலோ அல்லது செய்யப்பட்டு ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த வணக்க வழிபாடு எண்ணி அதனை அவர் பின்தொடர்ந்தாலோ, ஸஅம அன்ன முஹம்மதன் கான
ரிசாலா. அப்படி செய்யக்கூடியவர்கள் உறுதியாக எண்ணிக்கொள்ளட்டும், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தூதுத்துவத்துக்கு அவர்கள் மோசடி செய்து விட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்றான், அல்யௌம் அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்று. எனவே கண்ணியமிக்கவர்களே, அப்படி புதிதாக ஒரு விதயத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை பொய்ப்பிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அவதூறு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் மோசடிக்காரர்கள் என்று பறைசாட்டுகின்றார்கள் என இமாம் மாலிக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமையுடைய தினத்திலே ஹவுலுல் கௌசர் என்கின்ற ஒரு நீர் தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த தடாகம் எனக்காக இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த ஹவுலுல் கௌசர் என்கின்ற அந்த தடாகம் ஒரு மாத கால பயணம் தொலை தூரம் கொண்டது. அதனுடைய பரப்பளவு ஒரு மாத காலம் நடைபயணம் அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பரப்பளவு கொண்டது. அதன் நீர் பாலை விட மென்மையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மாவுஹு அபியது மினல் லபன், பாலை விட அது வெண்மையானதாக இருக்கும். வரீஹுஹு அத்யபு மினல் மிஸ், அந்த ஹவுலுல் கௌசரிலே இருக்கின்ற அந்த நீரினுடைய மனமோ கஸ்தூரியை விட மிக மனமானதாக இருக்கும். வகீஸானுஹு கனுஜூமி ஸம்ஸ், அந்த கனுஜூமி ஸமா, அந்த ஹவுலுல் கௌசரிலே இருக்கக்கூடிய குவளைகளோ வானத்தினுடைய நட்சத்திரங்களை போன்றிருக்கும். மன் ஷரிப மின்ஹா ஃபலா யதுமா அபதா, அந்த ஹவுலுல் கௌசரிலே யார் ஒருவர் ஒரு தடவை நீர் அருந்தி விட்டாரோ அவர் அதன் பிற்பாடு தாகித்திருக்க மாட்டார்கள். புகாரி இமாம் 6579வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். சஹல் இப்னு சஅத் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார், எங்களிடம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுலி, நான் உங்களுக்கு முன்பே அல் கௌசர் என்கின்ற தடாகத்துக்கு சென்று நீர் புகட்டிக் கொண்டிருப்பேன், நீர் புகட்ட காத்து கொண்டிருப்பேன். யாருக்கு என்னிடம் வடமுறுகிறதோ அவர் அந்த தடாகத்தின் நீரை அருந்துவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் மர்ர அலைய ஷரிப வ மன் ஷரிப லம் யதுமா அபதா, வந்து என்னிடம் ஒரு தடவை அவர் நீர் அருந்தி விட்டால் அவர் அந்த தடாகத்தில் அவருக்கு அதன் பிறகு தாகமே ஏற்படாது. லயரிதன் அலைய அக்வாமுன், என்னிடம் ஒரு சாரார் வருவார்கள், அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீர் அருந்துவதற்காக ஒருபோதும், அதாவது என்னிடம் சிலர் வருவார்கள், அவர்களை நான் அறிந்து கொள்வேன், என்னையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், பிறகு எனக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பு ஏற்படுத்தப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த நேரத்திலே அங்கிருந்த நபித்தோழர் ஒருவர் சொல்லுகின்றார், நான் சயீத் இப்னு குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒரு செய்தியினை நான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு அதிகமாக ஒரு விடயத்தினை சொன்னார்கள், எனக்கு பின்னால் என்னுடைய மார்க்கத்தை மாற்றிவிட்டவர்கள் இறைவன் தன் கருணையில் இருந்து அப்புறப்படுத்துவானாக. ஒரு சாரார் தடுக்கப்படுகிறார்களே, அவர்கள் யார் தெரியுமா? ஏன் தடுக்கப்படுகிறார்கள் என்று நபியுல்லாஹி அவர்கள் கேட்பார்கள். இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்லவா, என்னுடைய தோழர்கள் அல்லவா, இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்லவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்ற அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்பார்கள். அப்பொழுது சொல்லப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் இவர்கள் புதிதாக உருவாக்கியது நீங்கள் அறிய மாட்டீர்கள். உடனே நான் எனக்கு பின்னால் என்னுடைய மார்க்கத்தை மாற்றியமைத்தவர்களா, இறைவா தன் கருணையில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடு என்று அவர்களுக்கு எதிராக பிரார்த்திப்பேன். அவர்களை இறைவன் தன் கருணையில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவான் என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தடவை அவர்கள் மீது சாபமிட்டார்கள் என அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் 7050வது செய்தியாக இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, பித்அத் என்கின்ற ஒரு செயலை வணக்கமாக எண்ணி செய்யக்கூடியவர்கள் அல்லது அந்த பித்அத்துக்கு துணை நிற்கக்கூடியவர்கள், இவர்களுடைய இம்மை மறுமையுடைய நிலை என்னவென்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. எம்முடைய நல்லறங்களை அளிக்கின்றது, எம்முடைய மனுஷனுடைய வாழ்வை இது பாழாக்குகின்றது. நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசரிலே நாம் அருந்துகின்ற நீரை விட்டும் இது தடுக்கக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅதும் ஆயாத்தில்லாஹ், உங்களுக்கு நான் வேதத்திலே ஒரு சட்டத்தை இறக்கி இருக்கிறேன், ஒரு கட்டளையை சொல்லி இருக்கின்றேன். இதா சமிஅதும், நீங்கள் ஒரு செய்தியிலே ஒரு கூட்டத்திலே செவியேற்கின்றீர்கள், அங்கு அல்லாஹ் யுகஃபிர் பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கு நிராகரிக்கப்படுகிறது, இறைவனுடைய மார்க்க சட்டங்கள் இறை தூதருடைய வழிகாட்டுதல்கள் புறக்கணிக்கப்படுகின்றது. வயுஸ்தஹ்ஸிஉ பிஹா, அங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கம் நபியினுடைய வழிமுறை அங்கு புறக்கணிக்கப்படுகின்றது, கேலி செய்யப்படுகின்றது. அப்படி ஒரு சபையை நீங்கள் சந்திக்கின்றீர்கள், அப்படி பேசப்படுகின்ற ஒரு சபையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்
இருக்கிறீர்களா ஃபலா தகூது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு, இறைவனுடைய வழிகாட்டல்கள், இறை தூதருடைய வழிகாட்டல்கள் புறக்கணிக்கப்பட்டு கேலி செய்கின்ற அந்த சபையிலே நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள். ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரிஹி, அவர்கள் அந்த புறக்கணிப்பை விட்டும், அந்த விதத்தை விட்டும், அந்த வழிகேட்டை விட்டும் அவர்கள் நீங்கி இன்னும் ஒரு செய்தியின்பால் அவர்கள் திரும்பும் வரை அவர்களோடு நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், அவர்களோடு நீங்கள் இருந்து விடாதீர்கள். இன்னக்கும் இதா மிஸ்லுகும் இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார், அப்படி நீங்கள் அவர்களோடு இணைந்து கொண்டீர்கள் என்றால், அப்படி விதத்துவாதிகளோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்றால், காபிர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்றால், இறை மார்க்கத்துக்கு எதிரானவர்களோடு நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்றால், நீங்களும் அவர்களை சார்ந்தவர்களே, நீங்களும் விதத்துவாதியாகவே இறைவனிடத்திலே கணக்கெடுக்கப்படுவீர்கள். நாளை மறுமையுடைய தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்குகளையும் காபிர்களையும் ஜஹன்னத்திலே ஒன்று சேர்ப்பான், நரகத்திலே ஒன்று சேர்ப்பான் என்று திருமறையின் 4ஆம் அத்தியாயத்தின் 140வது வசனத்தில் நமக்கு எச்சரிக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விதத் என்கின்ற விடயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இஸ்லாத்திலே இந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கப்பட்ட ஒரு விடயம். இன்று சர்வசாதாரணமாக விதத்தை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விதத்தை தெரிந்த பிற்பாடும் அந்த விதத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அது இம்மையினுடைய மறுமையினுடைய வாழ்வை எமக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கும். நாளை மறுமையிலே நரகத்திலே மீட்டு செல்லக்கூடியது. எம்முடைய நல்லறங்களை எல்லாம் அழித்து நஷ்டவாதியாக நரகவாதியாக மாற்றக்கூடிய இந்த விதத்தை விட்டும் இறைவன் எம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த விதத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்படி எம்முடைய அணுவளவு கூட விதத்தை கடக்காதவர்களாக முடிந்தளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அவன் தடுத்தவைகளை முற்றும் உள்ளதாக தவிர்த்து நடந்த நாளை மஹ்ஷரிலே ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்துகின்ற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.